கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகಲಿ. 1 யோவான் முதலாம் அதிகாரத்தை நாம் ಆರಂಭಿಸಿದ್ದೇವೆ. ಯೋಹಾನನು ಬರೆದ ಮೊದಲನೇ ಪತ್ರಿಕೆ ನಾವು ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ ನಾವು ಕಳೆದ ವಾರದಿಂದ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. முதல் 4 வசனங்களை நாம் மீண்டுமாக வாசிப்போம். ಮೊದಲು 4 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಿರುಗಿ ನಾವು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಓದೋಣ. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ನಾವು ಪ್ರಸಿದ್ಧಿಗೆ ಪಡಿಸಿರುವ ಜೀವವಾಕ್ಯವು ಆದಿಯಿಂದ ಇದ್ದದ್ದು, ನಾವು ಅದನ್ನು ಕಿವಿಯಾರೆ ಕೇಳಿ ಕಣ್ಣಾರೆ ಕಂಡು ಮನಸ್ಸಿಟ್ಟು ನೋಡಿ ಕೈಯಿಂದ ಮುಟ್ಟಿದ್ದೇವೆ. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து ಸಾಕ್ಷಿ கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ಆ ಜೀವವು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಯಿತು, ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದು ನಮಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದಂತಹ ಆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ನಾವು ಕಂಡು ಅದನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ನಿಮಗೆ ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುತ್ತೇವೆ. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುவோடும் இருக்கிறது. ನಾವು ಕಂಡು ಕೇಳಿದ್ದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಿ ನಮಗಿರುವ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ನೀವು ಸೇರಬೇಕೆಂದು ಅದನ್ನು ನಿಮಗೆ ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೇವೆ. ನಮಗಿರುವ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು ತಂದೆಯ ಸಂಗಡಲು ಆತನ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಂಗಡಲು ಇರುವಂತದ್ದು. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ನಮ್ಮ ಭಯತರ ಸಂತೋಷವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಬೇಕೆಂದು ನಾವು ಈ ಮಾತುಗಳನ್ನು ಬರೆಯುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை, கடிதத்தை சிதறி இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதினார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಯೋಹಾನನು ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಚೆದರಿ ಹೋಗಿರುವಂತಹ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಬರೆದಿರುವಂತದ್ದಾಗಿರುವುದು. இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் 3 தரம் அறிவிக்கிறோம் 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 என்று இந்த 4 வசனங்களை சொல்லியிருக்கிறார். ಈ ಅಪೊಸ್ತಲನಾದ ಯೋಹಾನನು 3 ಸಾರ್ತಿಯಾಗಿ ಪ್ರಕಟಿಸುತ್ತೇವೆ ಎಂದು ಅವನು 3 ಸಾರ್ತಿಯಾಗಿ ಹೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. எதை அறிவிக்கிறோம் என்று சொன்னால் ಯಾವುದನ್ನು ನಾವು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. முதல் வசனத்தில் படிக்கும் பொழுது ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ஜீவ வார்த்தை அறிவிக்கிறோம், ಜೀವ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುತ್ತೇವೆ. இரண்டாவது வசனத்தை சொல்லும் பொழுது ಎರಡನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ மறுபடியும் அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொன்னார். ಆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ನಾವು ಕಂಡು ಅದನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿ ಎಂದು ಅದನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾನೆ. மூன்றாவது வசனத்திலே மறுபடியும் அவர் சொல்லும்போது ಮೂರನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நீங்களும் வசனத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகுவதற்காக ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கேட்டும் கண்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொன்னார். ನಾವು ಕಂಡು ಕೇಳಿದ್ದು ನಿಮಗೂ ಗೊತ್ತಾಗಿ ನಮಗಿರುವ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ನೀವು ಸೇರಬೇಕೆಂದು ಅದನ್ನು ನಿಮಗೆ ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೇವೆ ಎಂದು ಆತನು ಮತ್ತೆ ಹೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 தரம் சொல்லியிருக்கிறார். 3 ಸಾರ್ತಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம். ನಾವು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೇವೆ ಎಂದು. இந்த உலகத்தில் நீங்க எதை பார்த்தாலுமே சரி அது எதையாவது ஒன்று தெரிவிக்கிறது. ನೀವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏನೇನು ನೋಡಿದ್ರೆ ಸರ್ ಅದು ನೀವು ಏನಾದರೂ ಒಂದನ್ನು ತಿಳಿಸುವಂತದ್ದಾಗಿರುವುದು. பாருங்க, அந்த இடத்துல ஒரு சித்திரம் வரைந்திருக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. அந்த சுவற்றை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியுது? ಆ ಒಂದು ಗೋಡೆಯನ್ನು ನೋಡುವಾಗ ನಿಮಗೆ ಏನು ತಿಳಿಯುತ್ತದೆ? யாருக்காவது தெரியுதா? ಯಾರಿಗಾದರೂ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆಯೇ? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். எனக்கு அந்த மாதிரி எழுதலையாங்க, ಆ ವಿಧವಾಗಿ ಬರೆದಿಲ್ಲವಲ್ಲ. ஆனா அதத்தான் நீங்க சொன்னதான் அந்த சித்திரம் தெரிவிக்கிறது. ನೀವು ಹೇಳಿದ್ದೇನೆ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಚಿತ್ರವು ನಮಗೆ ತಿಳಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சாலையில சுவற்றில பார்க்கக்கூடிய ஒரு பொருளும் ஒரு வால் போஸ்டர்ஸும் சுவரொட்டிகளும் உங்களுக்கு எதையாவது ஒன்றை அறிவிக்கின்றது, தெரிவிக்கின்றது, சொல்லிக் கொடுக்கின்றது, வழி நடத்துகின்றது. ನೀವು ನಡೆದು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದಾರಿಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಮಗ್ಗಲಲ್ಲಿರುವಂತಹ ಗೋಡೆಗಳ ಮೇಲೆ ಯಾವುದೋ ಒಂದು ಪೋಸ್ಟರ್ಗಳನ್ನು ಬೀದಿ ಚಿತ್ರಗಳನ್ನು ಅಂಟಿಸಿರುತ್ತಾರೆ. ಆ ಒಂದೊಂದು ಚಿತ್ರಗಳ ಒಂದೊಂದು ಪತ್ರಗಳು ನಿಮಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಯಾವುದೋ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. ஒரு நாள் ஒருவர் வழியில போய் கொண்டிருக்கும் பொழுது ಒಬ್ಬರು ಒಂದು ದಿನ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ வேர்த்து கொட்டிக் கொண்டிருந்தது. ಅವರಿಗೆ ಬೆವರು ಸುರಿಯುತ್ತಿತ್ತು. மரத்தடியில் நின்று கொண்டு ಒಂದು ಮರದ ಅಡಿಯಲ್ಲಿ ನಿಂತು அவர்
ஒரு கைக்குட்டை எடுத்து விசிறிக்கொண்டே இருந்தா, ಒಂದು ಒಂದು ಕೈ ಕಚ್ಚಿಕೊಂಡು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರು ಬೀಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. அப்படியே தூங்கி போனார். ಹಾಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿದರು, கையில இப்படி வச்சுட்டு. ಕೈಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು. வரவங்க போறவங்க என்ன பண்ணிட்டாங்க, ಬರುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಇರುವಂತ ಜನಗಳೇನು ಮಾಡಿದರು, காசு கொடுத்து போயிட்டாங்க. ಅವರಿಗೆ ಕಾಸನ್ನು ಹಾಕಿ ಹೋದರು. ஏன்? ಏತಕ್ಕಾಗಿ? அவருடைய தோற்றம் ஏதோ ஒரு செய்தியை தெரிவிக்கின்றது. ಅವರು ನಿಂತಿರುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕ್ರಿಯೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. பிச்சை எடுக்கிறதை போல ஒரு தோற்றத்தை அவர் கொடுத்து விட்டார். ಭಿಕ್ಷೆ ಪಡುವಂತ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ನೋಟವನ್ನು ತೋರಿಸಿದರು. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட எதையோ ஒன்றை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ನಾವು ಏನೋ ಒಂದನ್ನು ನಾವು ತಿಳಿಸುತ್ತಾ ನಾವು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. எதை தெரிவிக்கிறோம், எதை அறிவிக்கின்றோம், ಯಾವುದನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇವೆ, ಯಾವುದನ್ನು ನಾವು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೇವೆ. நம்மை பார்க்கிறவர்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறார்கள், ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತ ಜನರು ಏನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நம்மை கவனிக்கிறவர்கள் எதை நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள், ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸುವಂತ ಜನರು ಏನನ್ನು ನಮ್ಮಿಂದ ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. we are declaring something in our attitude, in our daily walk, in our conduct, in our conversation, in our character. We are revealing something, we are teaching something, we are imparting knowledge to the world, those who are watching us. நம்மை கவனிக்கிறவர்களுக்கு நாம் எதையோ ஒன்று சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸುವಂತವರಿಗೆ ನಾವು ಏನೇನೋ ಒಂದನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. எதை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டோமோ அதைத்தான் நம்மளாலே அறிவிக்க முடியும், மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியும். ಯಾವುದನ್ನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಪಡೆದುಕೊಂಡಿರ್ತೇವೆ ಅದನ್ನೇ ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ತೋರಿಸುತ್ತೇವೆ ಮತ್ತು ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது பார்த்தாலுமே சினிமா பாடலையே கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு வர்ஷிப் பண்ண சொன்னா எது வரும் வாயில? ಯಾವಾಗಲೂ ಚಿತ್ರಗೀತೆಗಳನ್ನು ಹಾಡುತ್ತಿರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ನೀನು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸು ಅಂತ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನ ಬಾಯಿಂದ ಯಾವ ಮಾತು, ಯಾವ ಒಂದು ಕೀರ್ತನೆ ಬರುತ್ತದೆ? பரம எருசலேமே அந்த பாட்டு பாடுறதுக்கு பதிலு சும்மா நிக்காதீங்க அந்த பாட்டு என் வாயில வந்துச்சு. நான் புதுசா ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு அதிகமா வசனம் எனக்கு தெரியாத சமயத்துல அந்த மியூசிக் வந்த உடனே ரெண்டு டீமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பரம எருசலேமேன்னு சொல்றதுக்கு பதிலு என்ன வந்துச்சு? சும்மா நிக்காதே. ஆமா, நமக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியில வரும். ಇದನ್ನು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಳಗೆ ಏನಿರುವುದೋ ಅದುವೇ ನಮಗೆ ಆಚೆ ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. நம்ம நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, பார்க்கும் பொழுது, செய்யும் பொழுது நம்மை பார்க்கிற ஜனங்கள், கோடான கோடி ஜனங்கள், உலகத்தார். ನಾವು ನಡೆಯುವಾಗ, ನಾವು ನೋಡುವಾಗ, ನಾವು ಮಾತನಾಡುವಂತ ಜನದ ಸಮಯದಲ್ಲಿ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಜನರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತ ಈ ಲೋಕ ಜನರು. இந்த யோவான் சொல்கிறான், நான் உனக்கு அறிவிக்கிறேன், உனக்கு தெரிவிக்கின்றேன் எதை நான் கண்டதை, நான் கேட்டதை, நான் பார்த்ததை, நான் தொட்டதை நான் உனக்கு அறிவிக்கின்றேன். ಈ ಯೋಹಾನನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನಿಮಗೆ ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುತ್ತೇನೆ, ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನಾನು ಕಂಡಿದ್ದನ್ನು, ಕಿವಿಯಾರ ಕೇಳಿದ್ದನ್ನು, ನಾನು ಮುಟ್ಟಿದ್ದನ್ನು, ನಾನು ತಿಳಿದಿದ್ದನ್ನು ಎಂದು ಅವನು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நம்மை கவர்கிறதாக இருக்கின்றது. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು, ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನು ಆಕರ್ಷಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. There are so many things that are attracting us. There are so many things that are trying to yield our attention, but to what you are attracted to. இங்கே யோவானை குறித்து சொல்லும் பொழுது, யோவான் ஆதி முதல் இருந்ததும், பாதியிலிருந்து வந்ததில்லை, உலகத்தாலே கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, ஆதியிலிருந்தே இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும். ಇಲ್ಲಿ ಯೋಹಾನನು ಹೇಳುವಾಗ ಆತನು ಆದಿಯಿಂದಲೂ ಇದ್ದಂಥದ್ದಂದ್ರೆ ಅರ್ಧ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಂಥದ್ದಲ್ಲ, ಅದು ಹುಟ್ಟಿದಂಥದ್ದಲ್ಲ, ಆದಿಯಿಂದಲೂ ಇದ್ದಂಥದ್ದು, ನಾವು ಕಣ್ಣಾರೆ ಕಿವಿಯಾರೆ ಕೇಳಿದಂಥದ್ದು, ಕಣ್ಣಾರೆ ಕಂಡಿದ್ದಂಥದ್ದು, ನಾವು ಮುಟ್ಟಿ ನೋಡಿದ್ದಂಥದ್ದು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. என்னது ஆதியிலிருந்து இருந்தது? ಏನು ಅದು ಆದಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂಥದ್ದು? எதை குறித்து சொல்லுகிறார்? ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಅವನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கும் பொழுது, ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ ನಾವು ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலிருந்தே தேவனோடு இருந்தார், உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. In the beginning was the word was with God, the word was God. From the beginning he was with God, and everything that came into the world that came through Jesus Christ. Hallelujah, hallelujah. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರಾಗಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ಮಾತನ್ನು ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು ನಾವು ಯೋಹಾನ 1ರಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. இயேசுவை தான் அவன் இங்கே சொல்லுகின்றான், ஜீவன் என்று சொல்லுகின்றான். ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಯೋಹಾನ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆದಿರುವಂತಹ ಯೋಹಾನ ಹೇಳುತ್ತಾನೆ, ಜೀವವೆಂದು. ஜீவன், ಜೀವವು, உயிர், ಜೀವವಾದ ಉಸಿರು. ಕನ್ನಡದ ಉಸಿರ, ಉಸಿರನ ಬ್ರೀದಿಂಗ್ ಆಕ್ಚುಲಿ. ಜೀವ, ಉಸಿರು, ಜೀವನ್. உயிர்னாக்க
லைஃப். ಜೀವ. அந்த லைஃப் அவர் தேவன் தான் அந்த உயிராக இருக்கின்றார், அந்த ஜீவனாக இருக்கின்றார். ದೇವರ ಒಂದು ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. அவர்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் மூல ஆதாரமாக இருக்கின்றார். ಆತನೇ ಎಲ್ಲ ಜೀವರಾಶಿಗಳಿಗೂ ಮೂಲ ಆಧಾರವಾಗಿದ್ದಾನೆ. இன்றைக்கு உயிரோடு இருக்கிற சிருஷ்டிப்புகள், மரம், செடி, கொடி, புல், பூண்டு, மனுஷன், மிருகங்கள் எல்லாமே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜீவன். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಜೀವದಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ವಸ್ತುಗಳನ್ನು ಮರಗಿಡಗಳು, ಜೀವರಾಶಿಗಳು ಪ್ರತಿಯೊಂದು ಆತನಿಂದ ಜೀವ ಪಡೆದಂತವಾಗಲಾಗಿವೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ, Gospel according to Saint John, ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ verses 1, 2, 3 and 4. 4 ವಚನಗಳ ವರೆಗೂ ವಾಸಿಪೋம். 1ರಿಂದ 4ರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 4. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. He was with God from the beginning. Through him all things were made. Without him nothing was made that has been made. In him was life, and that life was light of man. In him was what? Life. In him was life. ஜீவன் அவருக்குள் இருந்தது. ಆತನಲ್ಲಿ ಜೀವವಿದ್ದಿತು. அந்த ஜீவன் தான் ಮನುಷ್ಯರಿಗೆ ಒಳಿಯಾಗಿ இருந்தது. ಆ ಜೀವವು ಮನುಷ್ಯರಿಗೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಿತು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು. ಆ ವಾಕ್ಯವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು. ಆ ವಾಕ್ಯವು ದೇವರಾಗಿತ್ತು. ಆ ವಾಕ್ಯವೆಂಬವನು ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದನು. ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಸಮಸ್ತವೂ ಉಂಟಾಯಿತು. ಉಂಟಾಗಿರುವ ವಸ್ತುಗಳಲ್ಲಿ ಆತನಿಲ್ಲದೆ ಒಂದಾದರೂ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. ಆತನಲ್ಲಿ ಜೀವವಿತ್ತು. ಆ ಜೀವವು ಮನುಷ್ಯರಿಗೆ ಬೆಳಕಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா. இந்த ஜீவனை குறித்து தான் இங்கே அதே யோவான் இங்கே சொல்லுகின்றான், நாங்கள் அறிவிக்கின்றோம். ಈ ಜೀವವನ್ನು ಕುರಿತು ಯೋಹಾನನ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಈ ಜೀವವನ್ನು ನಾವು ಇದನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುತ್ತೇವೆ ಎಂದು. இயேசு கிறிஸ்துவே தன்னை ஜீவன் என்று சொல்லியிருக்கின்றார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಆತನು ಜೀವವೆಂದು ಹೇಳಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ಆம் அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯವು 25வது வசனம் 25ನೇ ವಾಕ್ಯ. ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11:25ನೇ ವಾಕ್ಯ. John chapter 11 verse 25. Jesus said to her, I am the resurrection and the life. He who believes in me will live even though he dies. Hallelujah. 11ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಾಕ್ಯ. ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಮತ್ತು ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ. ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು. ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು. ಮತ್ತು ಬದುಕುತ್ತಾ ನನ್ನನ್ನು ನಂಬುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಎಂದಿಗೂ ಸಾಯುವುದಿಲ್ಲ. ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಎಂದಿಗೂ ಸಾಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். நானே ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು. ಯೇಸು ಯಾರು? ಯೇಸು ಯಾರು? ಏನಾಗಿದ್ದಾನೆ? உயிர்ங்க. ಆತನು ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. ಜೀವನ್. ಆತನು ಜೀವವು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. ನನ್ನ ಉಸಿರಾದ ಯೇಸು ನನ್ನ ಉಸಿರೊಂದಿಗೆ ಬೆರೆತೆ, ನನ್ನ ಉಸಿರೇ ನಾನಿನ್ನ ಸ್ತುತಿಪೆ. ನನ್ನ ಉಸಿರೇ ನಾನಿನ್ನ ಸ್ತುತಿಪೆ. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை
ஹalleluya. இயேசு இல்லாமல் நாம் பரலோகத்திலே வாழ முடியாது. ಯೇಸುವಿಲ್ಲದೆ ನಾವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த உலகத்திலே ಈ ಲೋಕದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து இல்லாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಯೇಸುವಿಲ್ಲದ ಅನೇಕ ಜನರು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ಸ್ವಲ್ಪ ದಿನ ಮಾತ್ರ, ಸ್ವಲ್ಪ ಕಾಲ இந்த ಮಾತ್ರ. ஜீவன் என்றால் என்ன? ಈ ಜೀವವು ಎಂದರೆ ಏನು? தேவனோடு நம்மை இணைக்கக்கூடிய இணைப்பு தான் அந்த ஜீவன். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸುವಂತದ್ದು ಒಂದು ಜೀವವು. ஹல்லேலூயா. ஹalleluya. இயேசுவோடு நாம் சேரும் பொழுது இயேசு நம்மை பரலோகத்திலே பிதாவோடு சேர்க்கின்றார். ಯೇಸು ಒಟ್ಟಿಗೆ ನಾವು ಸೇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆಯೊಟ್ಟಿಗೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ஆம் அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ அங்கே 6வது வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம்? 6ನೇ ವಾಕ್ಯ. John Gospel chapter 14 verse 6. I am the way, I am the truth, I am the life. No one comes to the Father except through me. ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವು ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ. ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಹೊರತು ಯಾರು ತಂದೆಯ ಬಳಿಗೆ வருவதில்லை. ஹல்லேலூயா. ஹalleluya. என்னாலே இல்லாமல் ஜீவன் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಹೊರತು ಯಾರು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் ஜீவன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮತ್ತೊಂದು ಹೆಸರು ಜೀವವು. ஹல்லேலூயா. ஹalleluya. எப்படி சொன்னால் நம்மை கொண்டு போய் இணைக்கின்றவர், பிதாவோடு நித்தியத்தோடு பரலோகத்தோடு நம்மை இணைக்கின்றவர் தான் அந்த இயேசு. ಎಂದು ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಹೋಗಿ ನಿತ್ಯದೊಟ್ಟಿಗೆ ಪರಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸುವಾತನೇ ಯೇಸು. இயேசು இல்லாமல் ಯೇಸುವಿಲ್ಲದೆ பரலோகத்துக்கு போக முடியாது. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பெற்றுக்கொள்ள முடியாது. ನಾವು ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சர்ச்சுக்கு வந்தாலும் வராம போனாலும் ಚರ್ಚಿಗೆ ಬಂದರೂ கிடையாது. ಚರ್ಚಿಗೆ ಬಂದರೂ ಸರಿ, ಬರದೆ ಹೋದ್ರೆ ಸರಿ. சர்ச்சு மூலமா யாரும் ரட்சிப்பு கிடையாது. ಚರ್ಚಿನ ಮುಖಾಂತರ ರಕ್ಷಣೆ ಅಲ್ಲ. சர்ச்சு மூலமா ஒரு ரட்சிப்புன்னு சொன்னாங்க நிறைய பேர் நாம ரட்சித்திருப்போம். ಚರ್ಚಿನ ಮುಖಾಂತರ ರಕ್ಷಣೆ ಅಂದರೆ ನಾವು ಅನೇಕ ಜನರು ನಾವು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನಡೆಸಬಹುದು. இயேசு மூலமா தான் ரட்சிப்பு. ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರವೇ ರಕ್ಷಣೆಯು. இயேசுவை நாம் இங்கே சொல்லிக் கொடுக்கின்றோம். ಯೇಸುವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಡುತ್ತೇವೆ. இயேசுவை நாம் இங்கே அறிவிக்கின்றோம். ಯೇಸುವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. அவரை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, ಆತನನ್ನು ನೀವು ಹಿಡಿದುಕೊಂಡರೆ, அவரை நீங்கள் அறிந்து கொண்டால், ಆತನನ್ನು ನೀವು ಅರಿತುಕೊಂಡರೆ, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டால், ಆತನ ಶಬ್ದವನ್ನು ನೀವು ಕೇಳಿದರೆ, அவரை நீங்கள் கண்ணார கண்டு விட்டால், ಆತನ ಕಣ್ಣಾರೆ ನೀವು ಕಂಡರೆ, அவரை நீங்கள் தொட்டு விட்டால், ಆತನನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ, அவரோடு நீங்கள் ஐக்கியம் ஆகிவிட்டால், ಆತನೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯವಾದರೆ ನೀವು பரலோகத்துக்கு நிச்சயம். ಪರಲೋಕವು ನಮಗೆ ನಿಶ್ಚಯವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்ல வெறும் சர்ச்சுக்கு வந்துட்டு போனா, ಇಲ್ಲೇ ನಾವು ಬರೀ ಚರ್ಚಿಗೆ ಮಾತ್ರ ಬಂದು ಹೋದರೆ, இந்த சபையில இந்த சின்ன ஒரு கூட்டத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு நண்பரா இருப்பீங்க எங்களுக்கு. ಒಂದು ಚಿಕ್ಕ ಕೂಟ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ಸ್ನೇಹಿತರಾಗಿರುತ್ತೀರಿ. அந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்கின்றோம். ಆ ಯೇಸುವನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. அவர் ஜீவன் என்று நாங்கள் அறிவிக்கின்றோம். ಆತನ ಜೀವದಿಂದ ನಾವು ಪ್ರಕಟಿಸುತ್ತೇವೆ. அவர் ஆதியிலே வந்தவர் அல்ல, ஆதி முதல் இருந்தவர். ಆತನು ಅರ್ಧದಲ್ಲಿ ಬಂದವನಲ್ಲ, ಆದಿಯಿಂದಲೂ ಆತನು He ಬಂದವನು. was from the beginning. ಆತನು எதுவுமே சிருஷ்டிக்கப்படாத, காலமே இல்லாத நித்தியத்திலே அவர் இருந்தவர். ಯಾವುದು ಸೃಷ್ಟಿ ಇಲ್ಲದಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ಕಾಲವೇ ಇಲ್ಲದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿತ್ಯತ್ವದಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದನು. சிருஷ்டிப்பை அவர்தான் ஆரம்பித்தார். ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಆತನೇ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. சிருஷ்டிப்பை ஆரம்பிக்கும் பொழுதுதான் சமயம் காலம் தொடங்கினது. ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದಂತ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ಸಮಯ ಮತ್ತು ಕಾಲವು ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. அவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். ನಾನು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. சிருஷ்டிக்கப்பட்ட பிறகுதான் பூமிக்கு சுழற்சியை கொடுத்தார், கிராவிடேஷன் பவரை கொடுத்தார், புவி ஈர்ப்பு விசையை கொடுத்தார். அதற்கு பிறகுதான் 24 மணி நேரம் வந்தது. அதற்கு தான் டைம் நாம கவுண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ನಂತರವೇ ಈ ಒಂದು ಭೂಮಿಗೆ ಆಕರ್ಷಣೆ ಮತ್ತು ಅದಕ್ಕೆ ಚಲಿಸುವಂತ ಒಂದು ಚಲನವಲನಗಳು ಬಂದವು. ಅನಂತರ 24 ಗಂಟೆಗಳು, ಕಾಲಗಳು, ಸಮಯಗಳು ಬಂದವು. அதெல்லாம் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே இருந்தவர். ಇದೆಲ್ಲ எதுவுமே இல்லாத நிலையிலே அவர் இருந்தவர். ஆதியிலே இருந்தவர். ಇದೆಲ್ಲವೂ ஜீவனாய் இருந்தவர். ಇದೆಲ್ಲ ಉಂಟಾಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೂ ಆದಿಯಲ್ಲಿಯೂ ಏನು ಇಲ್ಲದಂತ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಜೀವವಾಗಿದ್ದ ಆತನು. அதனாலதான் அவர் ஜீவனாக இருந்ததுனாலதான் சிருஷ்டிக்க முடிந்தது. ಆತನು ಜೀವವುಳ್ಳವನಾಗಿ ಇದ್ದಿದ್ದರಿಂದಲೇ ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. அவரே ஜீவனாக இருப்பதனால்தான் ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு படைப்பு அல்லது ஒரு இயற்கை அல்லது ஒரு புல் பூண்டு முளைத்தது, அதில் ஜீவன் வந்தது. ಆತನು ಜೀವವುಳ್ಳವನಾಗಿ ಇದ್ದಿದ್ದರಿಂದಲೇ ಆತನು ಸೃಷ್ಟಿಯನ್ನು, ಗಿಡಮರಗಳನ್ನು,
ಕಾಯಿಪಲ್ಯಗಳನ್ನು ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದನು. சரி, அவருக்கு இன்னொரு பேர் உண்டு. ಆತನಿಗೆ ಮತ್ತೊಂದು ಹೆಸರು ಉಂಟು, வார்த்தை. ವಾಕ್ಯವು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வார்த்தை. ವಾಕ್ಯವು. His name is word of God. தேவனுடைய வார்த்தை. ದೇವರ ವಾಕ್ಯವು. வார்த்தை என்றால் என்ன? ವಾಕ್ಯವೆಂದರೆ ಏನು? இந்த ஒரு கேள்வி நம்ம இடத்துல கேட்டால், ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ನಮ್ಮೊಬ್ಬರು ಕೇಳಿದರೆ சிலர் சொல்லுவீர்கள், ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ வார்த்தை என்றால் சத்தம். ವಾಕ್ಯವೆಂದರೆ ಶಬ್ದವು. சிலர் சொல்லலாம், ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ வார்த்தை என்றால் எழுத்து. ವಾಕ್ಯವೆಂದರೆ ಬರೆಯುವಂತದ್ದು. அது வெறும் சத்தமா? ಅದು ಬರೆಯುವ ಒಂದು ಶಬ್ದವೇ? வெறும் ஒரு எழுத்து வடிவமா? ಇಲ್ಲ ಒಂದು ಬರೆದಂತ ಒಂದು ಅಕ್ಷರವೇ? இல்ல. ಇಲ್ಲ. இது என்ன தெரியுங்களா? ಇದು ಏನು ಗೊತ್ತುಂಟೆ? வார்த்தை என்பது, ಈ ವಾಕ್ಯವೆಂಬುದು, நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக விளக்க போகிறேன். ಒಂದು ಉದಾಹರಣೆ ಮುಖಾಂತರ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. வார்த்தை என்பது ரெவலேஷன், ವಾರ್ತೆ வெளிப்படுத்துதல். ವಾರ್ತೆ ಎಂಬುದು ಪ್ರಕಟಿಸುವಂತದ್ದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்கங்கிறது எனக்கு தெரியாது. ನೀವು ಯಾರಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದು ನನಗೆ ತಿಳಿಯದು. நீங்க எதுவுமே பேசாம இருந்தீங்க, ನೀವು ಏನು ಮಾತನಾಡದೆ ಇದ್ದರೆ, நீங்க ஒண்ணுமே சொல்லலன்னு வச்சுக்கோங்க, ನೀವು ಏನು ಹೇಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. கார்ல வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் பிரவீன்ட்ட கேட்டேன், பிரவீன் என்னப்பா அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டாரு, ஒண்ணுமே சொல்லல, ಪ್ರವೀಣ್ ஒண்ணுமே பேச மாட்டீங்க. ಕಾರಲ್ಲಿ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರವೀಣ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಕೇಳಿದೆ, ಏನಪ್ಪ ಒಂದು ವಿಗ್ರಹದಂತೆ ಸುಮ್ಮನೆ ನಿಂತು ಕೂತಿದೆಯಲ್ಲ, ಏನು ಮಾತನಾಡದೆ? எங்க அப்பா அம்மா சொன்னாதான் பாஸ்டர் பேசுவாங்க, பேச மாட்டான், அப்படின்னா எதுவுமே செய்ய மாட்டான். ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ನಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಮಾತನಾಡ್ತೀನಿ, ಏನಾದ್ರು ಮಾಡುತ್ತೇನೆ. அப்படி சொல்ல, ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. நீங்க சொன்னாதான் பேசுவாங்க போல தெரியுது. ನೀ- ஓகே, எதுவுமே சொல்லல அப்படின்னு சொன்னா, ಏನು ಹೇಳಲಿಲ್ಲ ಅಂತ எழுத்து ಹೇಳಿದ್ರೆ, மூலமாகவும் சொல்லல, வாயின் சத்தத்து மூலமாகவும் சொல்லல, அல்லது ஒரு எதுலயும் சொல்லணும்னா என்ன அர்த்தம்னா, நான் யாருங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிக்க மாட்டேன். ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ, ಬರಹದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಏನನ್ನು ಹೇಳದಿದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಯಾರೆಂಬುದೇ ನಿಮ್ಗೆ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. ஒருத்தர் யாரு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ಒಬ್ಬರು ಯಾರೆಂದು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆ? அவங்க கிட்ட பேச்சு கொடுங்க, ಅವರಲ್ಲಿ ನೀವು ಮಾತನಾಡಿ. கொஞ்ச நேரத்துல அவங்க யாரு உங்களுக்கு தெரியும். ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಯಾರೆಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. அவர் போதகரா, ಅವರು ಒಬ್ಬ ಉಪದೇಶ ಮಾಡುವವರೇ, அவர் போலீஸ் அதிகாரியா, ಇಲ್ಲ ಒಬ್ಬ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಯೇ, அல்லது அவர் ஒரு வழிபோக்கரா, ಇಲ್ಲ ಅವರು ಸುತ್ತಾಡುವಂತವರೇ, ஒரு சுற்றுலா பிரயாணியா, ಅವರು ಒಂದು ಬರುವಂತ ಪ್ರವಾಸಿಯಾಗಿರಬಹುದೇ, டூரிஸ்டா இருக்கிறாரா, அல்லது அவர் ஒரு தகப்பனா இருக்கிறாரா, ಇಲ್ಲ ಒಬ್ಬ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆಯೇ, அல்லது அவர் ஒரு திருமணம் ஆகாதவரா, ಇಲ್ಲ ಆತನು ಮದುವೆಯಾಗದಿರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೇ, அல்லது அவர் பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறவரா, ಇಲ್ಲ ಹಣವನ್ನು ಹುಡುಕುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿ, வேலை தேடிக்கொண்டிருக்கிறவரா, ಕೆಲಸ ಹುಡುಕುವ ಆತನೇ. பேச்சு கொடுத்தாலும் கண்டுபிடிக்கலாம். ನಾವು ಮಾತನಾಡಿದ್ರೆ ಸಾಕು ಅದನ್ನು சோ ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು. அந்த வார்த்தை என்ன செய்கிறது? ಆ ಒಂದು ವಾಕ್ಯವು ಏನು ಮಾಡುವುದು? It reveals what is inside of a person. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿರುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನು ಅದು ಪ್ರಕಟಿಸುವಂತದ್ದಾಗಿರುವುದು. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேரு? ಈಗ ಯೇಸುವಿಗೆ ಏನು ಹೆಸರು? Word. ವಾಕ್ಯವು. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. ಆ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವವಿರುವುದು. அவர் யார்? ಆತನು ಯಾರು? அவரே ஒரு வெளிப்படுத்தலாக இருக்கின்றார். ಆತನು ಪ್ರಕಟಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் ಯಾரை வெளிப்படுத்தினார்? ಆತನನ್ನು ಯಾರು ಪ್ರಕಟಿಸಿದರು? He revealed the true life. He revealed the Father. He revealed the true Godhead, full the power of God, the character of God, the nature of God, the attributes of God. தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கணத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர் தான் ಯೇಸು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರೆನ್ನುವಂತ ಒಂದು ಅಂಶವನ್ನು ನಮಗೆ ಪ್ರಕಟಿಸುವಂತನೇ ಯೇಸು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುவுக்கு பேரு வார்த்தை. வார்த்தை சொன்னால் வெளிப்படுத்துதல் என்ற அர்த்தம். ಯೇಸುವಿಗೆ ಹೆಸರು ವಾಕ್ಯವು. ವಾಕ್ಯವೆಂದರೆ ಅದು ಪ್ರಕಟಿಸುವಂತದ್ದು. அவர் தன்னை அனுப்பினவரை, இந்த தேவன் என்கிற அந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தினவர் அவர்தான். ಆತನನ್ನು ಕಳಿಸಿದಾತನನ್ನು, ದೇವರಿಂದ ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸಿದಾತನು, ಪ್ರಕಟಿಸಿದಾತನು ಯೇಸುವೆ. அவர்தான். அவர் மூலமாகத்தான் நமக்கும் தேவனுக்கும் உறவு ஏற்படக்கூடிய இணைப்பு ஏற்படுகிறது. ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೂ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೂ ಸಂಬಂಧವು ಅನ್ಯೋನ್ಯತೆ ನಮಗೆ ಸೇರಿತು. யோவான் எதை தெரிவிக்கிறார்? ಯೋಹಾನನು ಏನನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾನೆ? அப்போஸ்தலர்கள் எதற்காக வாழ்ந்தார்கள்? ಅಪೊಸ್ತಲರು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸಿದರು? இன்றைய காலத்துல 21வது நூற்றாண்டிலே 21st செஞ்சுரியில நீங்களும் நானும் எதுக்காக வாழ ಈ வேண்டும்? 21ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ನೀವು ನಾವು ಎದಕ್ಕಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ? எதை தெரிவிப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ಯಾವುದನ್ನು ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ? டிவில சேனல்ல பாத்தீங்கன்னா அவங்க எதை நமக்கு தெரிவிக்கிறாங்க? ನಾವು ಟಿವಿ ಚಾನೆಲ್ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಏನನ್ನು ಅವರು ನಮಗೆ ತಿಳಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ? காலையில 8 மணியிலிருந்து 6:30 மணியிலிருந்து
இரவு 12 மணி வரைக்கும் எனக்கு முன்னாடி உட்கார்ந்தால் நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆட்டம் ஆடி பாட்டு பாடி மயக்கி உன்னுடைய நேரத்தை எல்லாம், உன் எனர்ஜி எல்லாம், உன்னுடைய சுகத்தை எல்லாம், உன் சந்தோஷத்தை எல்லாம், உன்னுடைய இருதயத்தை எல்லாம் நான் திருடி கொள்ளுவேன், உன்னை வெறுமையாக்கி விடுவேன் என்று தெரிவிக்கிறார். ಬೆಳಗಿನ 6 ಸಮಯದಿಂದ ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆವರೆಗೂ ನಾವು ಅದರ ಮುಂದೆ ಕುಳಿತಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಎಲ್ಲವನ್ನು, ಎಲ್ಲ ವಿಧವಾದಂತಹ ದೃಶ್ಯಗಳನ್ನು, ಎಲ್ಲ ವಿಧವಾದಂತಹ ಚಿತ್ರಗಳನ್ನು, ಎಲ್ಲ ವಿಧವಾದಂತಹ ಆಟಗಳನ್ನು ನೀವು ತೋರಿಸಿ ನಿನ್ನ ಸಮಯವನ್ನು ನಾನು ಕದಿಯುವವನಾಗಿದ್ದೇನೆ, ನಿನ್ನನ್ನು ಬರಿದಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ ಟಿವಿಯು. குதிரை ரேஸுக்கு போறவங்களுக்கும் அதேதான். குதிரை ರೇಸ್ಗೆ ಹೋಗುವಂತವರು, பந்தயத்துக்கு போறாங்க, ಕುದುರೆ ರೇಸ್ಗೆ ಹೋಗುವಂತವರು, சீட்டு விளையாடுறதுக்கு போறவங்க, ಇಸ್ಪೀಟನ್ನು ಆಡುವಂತವರು, குடிக்கிறதுக்கு போறவங்க, ಕುಡಿಯಲಿಕ್ಕೆ ಮತ್ತೆ ಹೋಗುವಂತವರು, அந்த இடத்துல சில காரியங்களை அவர் தெரிவிக்கிறார். ಆ ಒಂದು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅವರು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಪ್ರಕಟಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಾகவே அவர்கள் நேரத்தை, ಸಮಯத்தை, ಆಯುಷை கொடுக்கிறார்கள், ಸತ್ತು ಕೊಡಬಹುದು. ಅದಕ್ಕಾಗಿ ಅವರ ಸಮಯವನ್ನು, ಅವರ ಕಾರ್ಯವನ್ನು, ಅವರ ಶಕ್ತಿಯನ್ನು, ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಕೊನೆಯದಾಗ ಅವರ ಉಸಿರನ್ನು ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಟಿವಿಯಲ್ಲಿ ನಾನು கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். ಕೆಲವು ಸಮಯ ನಾನು ಟಿವಿಯಲ್ಲಿ ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ನೋಡಿದನು. அப்பொழுது அதில் ஒரு படம் ஓடிக்கொண்டிருந்தது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಚಿತ್ರ ಬರುತ್ತಿತ್ತು. அந்த படத்தினுடைய கடைசி பகுதியை பார்த்தேன். ಆ ಚಿತ್ರದ ಕೊನೆಯ ಒಂದು ಭಾಗವನ್ನು ನಾನು ನೋಡಿದನು. அந்த படத்தினுடைய பெயர் வந்து ஒரு கபடி குழு, வெண்ணிலா கபடி குழு நினைக்கிறேன். ಆ ಚಿತ್ರದ ಹೆಸರು ಒಂದು ಕಬಡ್ಡಿ ಎಂದು ಹೆಸರು. கரெக்டா? இல்ல என்னோட நல்லா தெரியும். வெண்ணிலா கபடி குழு. வெண்ಣಿಲಾ ಕಬಡ್ಡಿ ಕುಳು அது கடைசி சீன் நடந்துட்டு எனக்கு தெரியல. ಆ ಕೊನೆಯ ಚಿತ್ರದ ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನು ನನಗೆ ತಿಳಿಯದು. கபடி 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 விளையாடிட்டே இருக்காங்க. என்னடா இதுக்கு ஒரு படம் ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ನಾನು பார்த்துட்டே இருக்கேன். ಕಬಡ್ಡಿ 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 ಅಂತ ಆಡುತ್ತಿದ್ದಾರೆ ಅವರು. ನಾನು ನೋಡುತ್ತಾ ಇದನ್ನು ಒಂದು ಚಿತ್ರವಾಗಿ ತೆಗೆದಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾನು ಎನಿಸಿದೆ. என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ಅದರಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, அதுல ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடியவன், ಅದರಲ್ಲಿ ಹೀರೋಗ ನಾಯಕನಾಗಿ ನಟಿಸಿದವನು அந்த ஆட்டத்திலே ஜெயிப்பதற்காக, ಆಟದಲ್ಲಿ ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ உயிரையே கொடுத்து விடுகிறான். ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಡುತ್ತಾನೆ. உயிரே போச்சு, ಅವನ ಜೀವ ಹೋಯಿತು. மார்க் வாங்கிட்டான், ಅವನು ಒಳ್ಳೆಯ ಅಂಕಗಳನ್ನು ಪಡೆದನು, போட்டியில ஜெயிச்சிட்டான், ಆ ಒಂದು ಪಂದ್ಯದಲ್ಲಿ ಜಯಿಸಿದನು. ஆனால் ಆದರೆ உயிர் போய்விட்டு ಅವನ ಜೀವ ಹೋಯಿತು. அந்த ஆட்டத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து விட்டான். ಆ ಒಂದು ಆಟಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಅವನು ಕೊಟ್ಟನು. நீங்க நிறைய பேர் அப்படிதான் செய்றாங்க. ಇವತ್ತಿನ ಅನೇಕ ಜನರು ಅದನ್ನೇ ಮಾಡುತ್ತಾರೆ. பணம் சம்பாதிப்பதற்காக உயிரையே கொடுத்து விடுகிறார். ಹಣವನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕಾಗಿ ತಮ್ಮ ಜೀವವನ್ನೇ ದಾರಿ ಎರೆಯುತ್ತಾರೆ. வீடு கட்டி, வாசலை கட்டி, கார் வாங்கி, பங்களா கட்டி அதிலே உயிர் விட்டு விடுகிறார்கள். ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಅವರು ಕಾರು ಬಂಗಲನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ಅವರು ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இல்ல படித்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதித்து அங்கேயே செத்து போய்விடுகிறார். ಅವರು ಓದಿ ಬೇರೆ ದೇಶಗಳ ಹೊರ ದೇಶಗಳಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಅವರು ತಮ್ಮನ್ನು ತಾವು ಜೀವವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சுகபோகமாக வாழ்ந்து சாப்பிட்டு நோய் வாங்கி செத்து போய்விடுகிறார். ಸುಖ ಐಶ್ವರ್ಯಗಳಿಂದ ಬದುಕಿ ಅವರು ತಿಂದು ಅಲ್ಲೇ ಆ ವ್ಯಾಧಿಯಲ್ಲೇ ಸಾಯುತ್ತಾರೆ. ஜீவனை விட்டு விடுகிறார்கள், ಜೀವವನ್ನು ಬಿಡುತ್ತಾರೆ அல்பமான காரியத்துக்காக, ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಪ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ. ஆனால் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? ಆದ್ರೆ ಅಪೊಸ್ತಲನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? நாங்கள் அறிவிக்கின்றோம், ನಾವು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುತ್ತೇವೆ. நமக்காக ஜீவனை கொடுத்தவரை நாங்கள் அறிவிக்கின்றோம், ನಮಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಾತನ ನಾವು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் எதற்காக வாழ விரும்புகிறீர்கள்? ನೀವು ಎದಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಿ? நீங்கள் எதற்காக உயிரை விட விரும்புகிறீர்கள்? ಏನಕ್ಕಾಗಿ, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಜೀವವನ್ನು ಬಿಡುತ್ತೀರಿ? இயேசுவை அறிவிப்பதற்காகவா? ಯೇಸುವನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ? ஆதி முதல் இருந்த அவரை நீங்கள் அறிவிப்பதற்காகவா? ಆದಿ ಮೊದಲಲ್ಲಿದ್ದ ಆತನನ್ನು ನೀವು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ? அவருடைய வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಾ? இவன் அறிவிப்பதற்கு என்ன காரணம்? ಇದನ್ನು ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டான். ಆತನು ಯಾವಿಧವಾದವನೆಂದು ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡನು. அதனால தான் அறிவிக்கின்றான். ಆದ್ದರಿಂದ ಆತನು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುತ್ತಾನೆ. நீ நிறைய பேர் நம்மளால அதை அறிவிக்க முடியவில்லை, ஏனென்றால் நாம் அறிந்து கொள்ளவில்லை. ನಾವು ಅನೇಕ ಜನರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಸಿದ್ಧಿ ಪ್ರಕಟಿಸುತ್ತಿಲ್ಲ, ಏಕೆಂದರೆ ನಾವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿಲ್ಲ. அவன் எப்படி அறிந்து கொண்டான்? ಅವನು ಹೇಗೆ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡನು? அவன் கேட்டு அறிந்து கொண்டான். ಕೇಳಿ ಕಿವಿಯಾರೆ ಕೇಳಿ ಅವನು ಕಂಡುಕೊಂಡು ತಿಳಿದು. ஆதி முதல் இருந்தவரை அவன் கேட்டு அறிந்து கொண்டான். ಆದಿ ಮೊದಲಲ್ಲಿ ಇದ್ದಾತನನ್ನು ಕೇಳಿ ಅವನು ತಿಳಿದುಕೊಂಡನು. அடுத்தது ನಂತರ போனவர்கள் அதை பத்தி படித்தோம். எப்படி கேட்டார்? ಹೇಗೆ ಕೇಳಿದನು? ஆதியிலிருந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். இந்த ஜீவன், இந்த வார்த்தை அவர் மனிதனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். அதை கேட்டவர்கள் சிலர். ಆತನು ಆದಿ ಮೊದಲಿಂದಲೂ ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಜೀವವಾಗಿ ಆತನು ವಾಕ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಬಂದಿದ್ದಾನೆ. ಅದನ್ನು ಕೆಲವರು ಅದನ್ನು ಕೇಳಿಕೊಂಡರು. எல்லாரும் கேட்கவில்லை, ಕೆಲವರು ಮಾತ್ರ, ಎಲ್ಲರೂ ಕೇಳಲಿಲ್ಲ. சிலர் கேட்டார், ಕೆಲವರು ಕೇಳಿದರು. கேட்டார் என்று சொன்னார், ಕೇಳಿದರು ಅಂತ ಹೇಳಿದರೆ கீழ்ப்படிந்தார்கள். ಅವರು ವಿಧಿಯರಾದರು. என் பிள்ளை நல்லா தாங்க இருக்கான், ஆனா என் பேச்சு தாங்க கேட்கறது இல்ல. ನನ್ನ ಮಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನೆ, ಆದ್ರೆ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮಾತ್ರ ಕೇಳುವುದಿಲ್ಲ.
அப்படின்னு என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? காது செவிடுன்னு அர்த்தமா? ಅವನ ಕಿವಿ ಕೇಳುವುದರಿಂದ ಅರ್ಥವೇ? எல்லா பிள்ளைங்களும் செவிடுன்னு அர்த்தமா? ಇಲ್ಲ ಮಕ್ಕಳೆಲ್ಲರೂ ಕಿವಿ ಕಿವುಡರಂತಾನೆ? இல்ல ಇಲ್ಲ, அவங்க கீழ்ப்படியறது இல்லைன்னா ಅವರು ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಅರ್ಥ. தேவன் பேசினார், ದೇವರು ಮಾತನಾಡಿದನು, எல்லாரும் கேட்கவில்லை, ಎಲ್ಲರೂ ಕೇಳಲಿಲ್ಲ, சிலர் கேட்டார் ಕೆಲವರು ಮಾತ್ರ ಕೇಳಿದರು. என்றால் அவர்கள் அந்த சத்தியத்தை அவர்கள் வாங்கி கொண்டார்கள், அதற்கென்று தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், அதை செய்து முடித்து விட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். ಆ ಸತ್ಯವನ್ನು ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡರು, ಅದಕ್ಕಾಗಿ ಅವರು ತಮ್ಮನ್ನು ಮುಡುಪಾಗಿಟ್ಟರು, ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕೆಂದು ತೀರ್ಮಾನ ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡರು. அதற்காಗಿ அவர்கள் தங்களுடைய படகுகளை விட்டு வந்தார்கள், வலைகளை விட்டு வந்தார்கள், பொருளாதாரத்தை விட்டு வந்தார்கள், தன்னுடைய தொழிலை விட்டு வந்தார்கள், தன் சுகத்தை விட்டு வந்தார்கள், தங்களுடைய தாய் தகப்பன் வீட்டை விட்டு வந்தார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಅವರು ತಮ್ಮ ಹಡಗುಗಳನ್ನು ಬಿಟ್ಟರು, ಅವರು ತಮ್ಮ ಬಲೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟರು, ತಮ್ಮ ಸುಖ ಭೋಗಗಳನ್ನು ಬಿಟ್ಟರು, ತಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದರು. They have heard the voice of God. That means they have received the command from God, the instructions from God. They heard and listened and obeyed, and they have sold themselves to God, and they paid a big price for that. They have left behind their profession, their properties, even their possessions, and went in obedience behind the Lord Jesus Christ. That is why he said, we have known him. That is why we are proclaiming to you. Hallelujah. Hallelujah. இப்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம், அவரை அறிந்து கொண்டோம், அதனால் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். ಈ ವಿಧವಾಗಿ ನಾವು ಕೇಳಿದೆವು, ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡೆವು, ಈ ವಿಧವಾಗಿ ನಾವು ನಿಮಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತೇವೆ. Hallelujah. Hallelujah. அவருக்குள் ஜீவன் இருந்தது, ಆತನಲ್ಲಿ ಜೀವವಿದ್ದಿತು, அவர் ஒரு வெளிப்பாடாக வார்த்தையாக இருக்கின்றார், ಆತನು ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವಾಗಿ ಇದ್ದಾನೆ, அவர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்டோம், ಆತನು ಹೇಳುವುದನ್ನು ನಾನು ಕೇಳಿದೆನು. பரலோகத்தை பத்தி ಯಾರಿಗೆ தெரியும்? ಪರಲೋಕವನ್ನು ಕುರಿತು ಯಾರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು? அவர் சொன்னதால தான் நமக்கு தெரியும். ಅವರು ಹೇಳಿದ್ದರಿಂದ ನಮಗೆ ಗೊತ್ತಾಯಿತು. அங்கிருந்து வந்தவர் அவர் தானே, ಅಲ್ಲಿಂದ ಬಂದಾತನು ಆತನು ತಾನೇ. நியாய தீர்ப்பு இருக்குது யாருக்கு தெரியும்? ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇರುವುದು ಯಾರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು? நியாயம் தீர்க்கிறவர் சொன்னாதானே நமக்கு தெரியும். ನ್ಯಾಯ ತೀರಿಸುವವನು ಹೇಳಿದರೆ ತಾನೇ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದು. அவர் சொன்னா, ಆತನು ಹೇಳಿದನು. கேட்டார்களா? ಅವರು ಕೇಳಿದರೆ? எல்லாரும் கேட்டார்களா? ಎಲ್ಲರೂ ಕೇಳಿದರೆ? எல்லாரும் கேட்கல, ಎಲ್ಲರೂ ಕೇಳಲಿಲ್ಲ. கேட்டவர்கள் தான் இன்னைக்கு அறிவிக்கிறார்கள். ಕೇಳಿದ ಜನರು ಮಾತ್ರ ಈ ದಿನದಲ್ಲಿ ತಿಳಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு சுவிசேஷத்தை நீங்க சொல்றீங்களா இல்லையா? நீங்களே யோசித்து பாருங்க. ಈ ದಿನ ನೀವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುತ್ತೀರಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஏன் எல்லாரும் சொல்றதில்ல? ಏಕೆ ಎಲ್ಲರೂ ನಾವು ಹೇಳುವುದಿಲ್ಲ? இன்னொரு தடவை சொல்லுங்க பாஸ்டர், நாங்க இன்னொரு தடவை நாங்க கேட்கிறோம். ಮತ್ತೊಂದು ಅವಧಿ ನೀವು ನಮಗೆ ಹೇಳಿ ಪಾಸ್ಟರ್, ನಾವು ಮತ್ತೊಂದು ತಿಳಿದ அப்படி என்ன அர்த்தம்? நாங்க இது வரைக்கும் நீங்க சொன்னத ಇದು ಹಾಗಂದ್ರೆ ನೀವು ಇದುವರೆಗೂ ನಮಗೆ ಹೇಳಿದ್ದು நாங்க கேட்கல, சரியா? ನಾವು ಸರಿಯಾಗಿ ಕೇಳಲಿಲ್ಲ. இன்னொரு தடவை சொல்லு. ಮತ್ತೊಂದು ಸರಿ ಹೇಳಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. நான் திருப்பி சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். ನಾನು ತಿರುಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತೇನೆ. ஏன் சத்தத்தை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ನನ್ನ ಶಬ್ದಕ್ಕಿಂತ ಮುಖ್ಯವಾಗಿ உங்க மனசுக்குள்ள, உங்களுடைய மனசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே, அந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? அதற்கு கீழ்ப்படுகிறீர்களா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾನಲ್ಲ, ಆ ಒಂದು ಶಬ್ದಕ್ಕೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗುತ್ತೀರಾ? ನೀವು ಅದಕ್ಕೆ ನೀವು ಅದರಂತೆ ನೀವು ಕೇಳುತ್ತೀರಾ? அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா சத்தம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವವರಾದರೆ ನನ್ನ ಶಬ್ದ ನಿಮಗೆ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಅರ್ಥವಾಗುವುದು. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ உங்களுக்கு சொல்லுகிறவர் தான் என்னையும் பேச வைக்கிறார். ನಿಮಗೆ ಹೇಳುವಾತನೇ ನನ್ನನ್ನು ಮಾತನಾಡಿಸುತ್ತಾನೆ. அவருக்கு நீங்க கீழ்ப்படிந்து இருந்தால் நான் சொல்லுகிறது உங்களுக்கு சுலபமாக புரியும். ಆತನಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾದರೆ ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು ನಿಮಗೆ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. 2 ಪೇತ್ರನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧಿಕಾರಂ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 17-18 ವಾಕ್ಯಗಳು. 2 Peter chapter 1 17 and 18. 2 ಪೇತ್ರನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 17-18 ವಾಕ್ಯಗಳು. And glory from God the Father, when the voice came through him from the majestic glory, saying, this is my son, whom I love, with him I am well pleased. We ourselves heard this voice that came from heaven when we were with him on the sacred mountain.
தேவன் சொல்லுகிறதை நமக்கு எப்ப விளங்கும் தெரியுமா? ದೇವರು ಹೇಳುವಂತದ್ದು ನಮಗೆ ಯಾವಾಗ ತಿಳಿಯುವುದು ಗೊತ್ತುಂಟೆ? இவங்களுக்கு எப்ப கேட்டுச்சாம்? ಇವರಿಗೆ ಯಾವಾಗ ಕೇಳಿತು? பேதுருவுக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் எப்படி கேட்டுச்சு? ಪೇತ್ರನಿಗೂ ಯೋಹಾನನಿಗೂ ಯಾಕೋಬನಿಗೂ ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ಕೇಳಿತು? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கின்றேன். ನಾನು ಈತನ ನನ್ನ ಪ್ರಿಯವುಳ್ಳ ಮಗನು, ಈತನ ನಾನು ಮೆಚ್ಚಿದ್ದೇನೆ. இந்த சத்தம் வந்து பிதானுடைய சத்தம். ಈ ಒಂದು ಶಬ್ದವು ತಂದೆಯಾದ ದೇವರ ಶಬ್ದವು. இந்த சத்தம் எல்லா சீஷர்களுக்கும் கேட்டுச்சா? ಈ ಒಂದು ಶಬ್ದವು ಎಲ್ಲಾ ಶಿಷ್ಯರಿಗೂ ಕೇಳಿತೆ? கேட்கல, ಕೇಳಲಿಲ್ಲ. இயேசுவோட 3 சீஷருங்க அந்த மறுரூப மலையில இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இருந்தாங்க, அவங்களுக்கு தான் கேட்டுச்சு. ಯೇಸುವೊಟ್ಟಿಗೆ 3 ಶಿಷ್ಯರು ಆ ಮರುರೂಪದ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಇದ್ದಾರಲ್ಲ, ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಒಂದು ಕೇಳಿಸಿತು. மற்றவங்க எல்லாம் எப்படி கேட்டது? மத்த ಜನಗಳು ಹೇಗೆ ಕೇಳಿತು? எதுமோ இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, என்னப்பா அது? ಯಾವುದೋ ಒಂದು ಗುಡುಗು ಸಿಡಿಲು ಕೇಳಿದಂತ ಕೇಳಿತು. ஆனா இயேசுவோட க்ளோஸா இருந்தவங்களுக்கு அது ஒரு செய்தி. பிதா தன்னுடைய மகனை குறித்து வெளிப்படுத்தினார். ಆದ್ರೆ ಯೇಸು ಒಟ್ಟಿಗಿದ್ದಂತ ಅವನ ಶಿಷ್ಯರಿಗೆ, ಆತನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಅದು ತಂದೆಯಿಂದ ಬಂದ ಒಂದು ಸಂದೇಶವದು, ಒಂದು ವಾಕ್ಯವದು, ಪ್ರಕಟಣೆ ಅದು. ಈತನು ನನ್ನ ನೇಸ ಕುಮಾರನು. If you are close to the Lord Jesus Christ, you can hear the message when God speaks to you. தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டுமா? ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವುದನ್ನು ನೀವು ಕೇಳಬೇಕೇ? கிறிஸ்துவோடு கூட நெருக்கமாக நாம் இருக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ಬಹಳ ನಿಕಟವರ್ತಿಗಳಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. எல்லா சீஷர்களுக்கும் அது கேட்டுச்சா? ಎಲ್ಲ ಶಿಷ್ಯರು ಅದು ಕೇಳಿದೆ? இல்லவே ಇಲ್ಲ. இயேசுவோடு கூட, ಯೇಸು ಒಟ್ಟಿಗೆ, அருகாமையில, ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ நெருக்கமாக, ಆತನ ನಿಕಟವರ್ತಿಗಳಾಗಿ இருந்த அந்த 3 பேருக்கு தான் சத்தம் கேட்டுச்சு. ಇದ್ದಂತಹ 3 ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ಒಂದು ಶಬ್ದವು ಕೇಳಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அப்படி கேட்கிறவங்களா இருக்க வேண்டும். ನೀವು ಆ ವಿಧವಾಗಿ ಕೇಳುವಂತವರಾಗಿರಬೇಕು. ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் நாடி வர வேண்டும். ದೇವರ ಸನ್ನಿಧಾನವನ್ನು ನೀವು ಹುಡುಕಿ ಬರಬೇಕು. அப்போ நீங்க தைரியமா சொல்லலாம். ಆಗ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಬಹುದು. சொல்றதுக்கு என்னங்க இருக்குது, ஒண்ணுமே தெரியலையே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ಹೇಳುವುದಕ್ಕೆ ಏನಿದೆ ಒಂದು ಇಲ್ಲವಳೆಂದು ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ. கேட்டா தானே நமக்கு சொல்ல முடியும். ನಾವು ಕೇಳಿದರೆ ತಾನೇ கேட்கணும். ನಾವು ಕೇಳಬೇಕು. இந்த சீஷர்கள், ಈ ಶಿಷ್ಯರು கேட்டார்கள், ಅವರು ಕೇಳಿದರು, அதனால தான் அவர்கள் அறிவித்தார். ಆದ್ದರಿಂದ ಅವರು ಪ್ರಕಟಿಸಿದರು, ತಿಳಿಸಿದರು. ஓகே, அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இங்கே யோவான் சொல்லும்போது இன்னொரு வார்த்தையை கூட நான் சொல்லுகிறேன். ಯೋಹಾನನು ಮತ್ತೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೂಡ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் என்று சொல்லுகிறான். ಆದಿಯಿಂದಲೂ ಇದ್ದಂಥದ್ದು ನಮ್ಮ ಕಿವಿಯಾರ ಕೇಳಿಯೋ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಕಂಡಂಥದ್ದು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. கண்ணாலே பார்த்தோம் என்று சொல்லுகிறான். ಕಣ್ಣಾರೆ ಕಂಡೆವು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. என்ன சொல்லுகிறான்? ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? கண்ணால பார்க்க, கண்ணுல தான பார்க்க முடியும். ಕಣ್ಣಾರೆ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ? வேற எப்படி பார்க்க முடியும்? ಹೇಗೆ ನೋಡುತ್ತಾನೆ? ஆனா சொல்றதுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ಆದ್ರೆ ಅವನು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತಿನ ಅರ್ಥವೇನು? We are the eyewitnesses. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நாமெல்லாம் யாரு? ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಯಾರು? We are the believers. ನಾವೆಲ್ಲರೂ ಆತನಲ್ಲಿರುವಂತಹ ವಿಶ್ವಾಸಿಗಳು. கூடவே இருந்து கண்ணால பார்த்த சாட்சிகளாயிருக்கிறார்கள். ಆತನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ಆತನ ಕಣ್ಣಾರೆ ನೋಡಿದಂತ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. இயேசு யார்? ಯೇಸು ಯಾರು? அவருடைய குணம் என்ன? ಆತನ ಒಂದು ಗುಣಗಳು ಏನು? அவருடைய சுபாவம் என்ன? ಆತನ ಸ್ವಭಾವಗಳೇನು? அவருடைய கோபம் எப்படி வரும்? ಆತನ ಕೋಪ ಹೇಗೆ ಬರುವುದು ಆತನಿಗೆ? அவருடைய இரக்கம் எப்படி வரும்? ಆತನ ಕರುಣೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? அவர் எதற்காக மனம் நொந்து அழுதார்? ಆತನ ಏತಕ್ಕಾಗಿ ಮನ ನೊಂದು ಆತನು எந்த காரியத்திற்காக அவர் கோபத்தை வெளிப்படுத்தினார்? ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಆತನ ಕೋಪವನ್ನು ತೋರಿಸಿದನು? யாரை அவர் திட்டினார்? ಯಾರನ್ನು ಆತನು ಬೈದನು? யாரை அவர் எச்சரித்தார்? ಯಾರನ್ನು ಆತನು ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಟ್ಟನು? எந்த நிலைமையிலே அவர் எப்படி இருந்தார் என்று அவர்கள் கண்ணார பார்த்த சாட்சியாயிருக்கிறார். ಯಾವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆತನು ಹೇಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡಂತ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದರು. அவருடைய வார்த்தையை கேட்டவர்களாக இருக்கிறார். ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದವರಾಗಿದ್ದಾರೆ. அதனால தான் ಅವರು அறிவிக்கிறார்கள். ಆದ್ದರಿಂದ ಅವರು ತಿಳಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. பாஸ்டர், அவங்க இருந்தது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, எல்லா வாய்ப்பும் கிடைச்சது. ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಇದ್ದಂತ ಮೊದಲನೇ ಶತಮಾನವು ಎಲ್ಲ ಅವಕಾಶಗಳು ಅವರಿಗೆ ದೊರಕಿತು. உங்களுக்கே தெரியும், நாம 21st செஞ்சுரியில் இருக்கோம். ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟು, ನಾವು 21ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. நாம அதெல்லாம் சாத்தியமா? ನಾವೆಲ್ಲವೂ ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಾಧ್ಯವೇ? சாத்தியமா? ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಾಧ್ಯವೇ? ಅದು சாத்தியமா? ಸಾಧ್ಯವೇ? ಅದು ಈ ದಿನದಲ್ಲಿ ஆண்டவரே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? ದೇವರನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದೇ? அதுதாங்க இந்த வசனமே. அதுவே ಈ ಒಂದು ವಾಕ್ಯ. அந்த ஜீவன் மறைவாய் இல்லை, அது வெளிப்பட்டது. The life revealed. The life is revealing what it is. உண்மையான அந்த விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, அது சூடை கொடுக்கின்றது.
ಅದು ಆ ಜೀವವು ಅದು ಮರೆಯಾಗಿಲ್ಲ, ಅದು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಟ್ಟಿತು, ಅದು ನಿಜವಾಗಿ ಅದು ಮರೆಯಾಗಿಲ್ಲ, ಅದು ಬೆಳಕಾಗಿ ಅದು ನಮಗೆ ಪ್ರಕಾಶಗೊಳ್ಳಿತು. லைட் அங்க இருக்குது, மேல பல்ப் இருக்குது, ಲೈಟ್ ಅಲ್ಲಿರುವುದು, ಬಲ್ಬ್ ಇರುವುದು, பல்ப் அங்க இருக்கிறது. ಬಲ್ಬ್ ಅಲ್ಲಿರುವುದು. கனெக்ஷன் கொடுத்து அதை எரிய வச்சீங்கன்னா ಅದಕ್ಕೆ ನೀವು ಅದಕ್ಕೆ ಕನೆಕ್ಷನ್ ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ನಾವು ಹತ್ತಿಸಿದರೆ அந்த பல்புக்குள்ள பிரகாசம் வருது ಆ ಬಲ್ಬಿನೊಳಗೆ ಒಂದು ಪ್ರಕಾಶ ಬರುತ್ತದೆ இல்லையா? ஆனா அதே பிரகாசம் ಅದೇ ಪ್ರಕಾಶವು இந்த சுவற்றின் மேலேயும் விழும், ಈ ಒಂದು ಗೋಡೆಯ ಮೇಲೆ ಬೀಳುವುದು, இந்த புல்பிட் மேல விழும், ಈ ಪುಲ್ಪಿಟ್ ಮೇಲೆ ಬೀಳುವುದು, என் பைபிள் மேல விழும், ನನ್ನ ಈ ಒಂದು ಬೈಬಲ್ ವೇದದ ಮೇಲೆ ಬೀಳುವುದು, என் மேல விழும், ನನ್ನ ಮೇಲೆ ಬೀಳುವುದು. அதுபோல ಅದರಂತೆ சீஷர்கள் முதல் நூற்றாண்டிலே பக்கத்தில் இருந்தார்கள். ಶಿಷ್ಯರು ಮೊದಲನೇ ಶತಮಾನದ ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದರು. இன்னைக்கு நம்ம 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು 21ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿದ್ದೇವೆ. இப்பொழுதும் அதே வெளிச்சம், அதே ஜீவன், அதே வெளிப்பாடு நமக்கும் கிடைக்கும். ಈ ದಿನದಲ್ಲಿ ಅದೇ ಬೆಳಕು, ಅದೇ ಜೀವವು, ಅದೇ ಪ್ರಕಟಣೆಯು ನಮಗೂ ಅದು ಕಾಣುವುದು, ಪ್ರಕಟಿಸುವುದು. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? நீங்க அதை தெரிந்து கொள்ள ನೀವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಸಕ್ತಿ அவரோடு ஐக்கியமாக வாருங்கள். ಆತನೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿಸಿರಿ. Come in union, come in fellowship with him, be in participation with him, be in union with him. Hallelujah. அவரோடு கூட இணைந்து வாழ, அவருடைய சத்தியத்திலே நிறைந்து வாழ, அவருடைய அன்பிலே நிறைந்து வாழ, அவருடைய அன்பிலே அவருடைய ஜீவனை பெற்று வாழ நீங்கள் விரும்பினால், நீங்கள் விசுவாசித்தால் அது நடக்கும். ಆತನ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ, ಆತನೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವೊಟ್ಟಿಗೆ, ಆತನ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ ಅದು ಆಗುವುದು. 2 ಪೇತ್ರನು ಮೊದಲ ಅಧಿಕಾರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது ವಚನ 16ನೇ ವಾಕ್ಯ. ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನಗೆ ತಿಳಿಸಿದ ಪ್ರಕಾರ ಈ ಗುಡಾರವನ್ನು ಕಿತ್ತು ಹಾಕುವ ಕಾಲ ಬೇಗನೆ ಬರುತ್ತದೆಂದು. 2 ಪೇತ್ರನು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. 2 Peter 2 ಪೇತ್ರನು 16ನೇ 1ನೇ chapter 1. We did not follow cleverly invented stories when we told you about the power and the coming of the Lord Jesus Christ, but we were eyewitnesses of this majesty. Hallelujah. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯನ್ನು ಪ್ರತ್ಯಕ್ಷತೆಯನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ದರಲ್ಲಿ ಚಮತ್ಕಾರದಿಂದ ಕಲ್ಪಿಸಿದ ಕಥೆಗಳನ್ನು ನಾವು ಅನುಸರಿಸುವವರಾಗಿರಲಿಲ್ಲ. ಆತನ ಮಹತ್ತನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡವರಾಗಿಯೇ ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் அவருடைய வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Who are we? நாம் யார்? ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? நமக்கும் தேவனுக்கு என்ன உறவு? நமக்கு தேவனுக்கு ಇರುವಂತ ಸಂಬಂಧ. நமக்கும் இயேசுவுக்கும் என்ன உறவு? நமக்கு இயேசು ಏನು ಸಂಬಂಧ? நம்முடைய பொறுப்பு என்ன? நம்ம ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಏನು? நீங்க பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிருங்க பாஸ்டர், நாங்க வீட்ல போய் சாப்பிட்டு போய் டிவி ನಿಮ್ಮ ಪಾಡಿಗೆ ಉಪದೇಶವನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿದ್ರು. எங்க வேலை அதோட முடிஞ்சு போச்சு. ನಾವು ಕೇಳಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ சர்ச்சுக்கு வந்துட்டு போறதே பெரிய விஷயம். ಚರ್ಚಿಗೆ ಬರುವುದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ. போனா போதும், நம்ம டைமுக்கு வந்தா நீங்க எங்களை போட்டு இப்படி எல்லாம் கேக்குறீங்க. ಹೋದಿರುವಂತ ನಾವು ಸಮಯಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ನಮ್ಗೆ ನೀವು இதுவாಗಿ ಸಹೋದರಿಯೇ, ಪ್ರಿಯವುಳ್ಳ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, நான் இங்க பாஸ்டர் இல்லனாலும், ನಾನು ಒಬ್ಬ ಬೋಧಕರಾಗಿ ಇಲ್ಲದೆ ಹೋದರು, வேற ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணனாலும், ಬೇರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಇಲ್ಲಿ ಉಪದೇಶ ಮಾಡಿದರು, இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். ಇದನ್ನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮಗೆ ಹೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எதை அறிவிக்கின்றோம்? ನಾವು எதನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಿಸುತ್ತೇವೆ? எதை அறிவிக்கின்றோம்? ಯಾವುದನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಿಸುತ್ತೇವೆ? ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கினாலும் சரி, அந்த கவர் வந்து சாதாரண கவர்ல போட்டு கொடுக்கிறது இல்ல. அந்த பிஸ்கட்டினுடைய மகத்துவத்தை பற்றி அவன் எழுதுறான், அதனுடைய இன்கிரிடியன்ஸ் எழுதுறான், அதனுடைய பிரைஸ் எழுதுறான், அதனுடைய ப்ராடக்ட் எழுதுறான், அதனுடைய டேட், மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், அதனுடைய எல்லா விதமான பொருளையும் அதில் போட்டு எழுதுறான். நீங்க சாப்பிட்டு தூக்கி போட்டுட்டு போனாலும் அந்த பிஸ்கட்னுடைய கவர் எதையோ ஒன்று சொல்லி கொண்டிருக்கு. ಒಂದು ಬಿಸ್ಕೆಟ್ ಕವರ್ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಬರೀ ಒಂದು ಬಿಸ್ಕೆಟ್ ಕವರ್ ಆಗಿರುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ತಯಾರು ಮಾಡಿದ ದಿನವೂ, ಅದರ ಒಂದು ಕೊನೆಯ ದಿನವೂ, ಮತ್ತು ಅದರ ರೇಟ್ ಏನು, ಅದರ ಒಂದು ಹಂತವೇನೆಂದು ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಅದರ ಮೇಲೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಅದನ್ನು ನಾವು ಆ ಬಿಸ್ಕೆಟ್ ಕವರ್ ಅನ್ನು ಬಿಸಾಕಿದರೂ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ ಆ ಒಂದು ಕವರ್. ನಾವು ಯಾವುದನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತೇವೆ? ನಾವು ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ನಾವು ಕಂಡದ್ದು ಕೇಟದ್ದು, ನಾವು ಕಂಡಿದ್ದು, ನಾವು ಕೇಳಿದ್ದು ವಿಷಯ
ನಾವು ವಿಷಯಗಳು எதை நாம் கண்டிருக்கிறோம், எதை நாம் கேட்டிருக்கிறோம், ಯಾವುದನ್ನು ನಾವು ಕಂಡಿವಿ, ಯಾವುದನ್ನು ನಾವು ಕೇಳಿದೆವು. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசீலனை செய்வோம். ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நம்மை நாமே பரிசோதனை செய்வோம். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இன்னொருவரை அல்ல, ಮತ್ತೊಬ್ಬರಲ್ಲ, நம்மை நாமே பரிசோதனை ನಮ್ಮನ್ನು செய்வோம். ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய நிலைமையை குறித்து நாம் தேவனிடத்திலே உண்மையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಕುರಿತು ನಮ್ಮ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஒருவேளை நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேளாதவர்களாக இருந்தால், ಒಂದು ಪಕ್ಷ ದೇವರ ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ನಾವು ಕೇಳದಿಲ್ಲದಂತಹ ಪಕ್ಷದಲ್ಲಿ, தேவனுடைய மகத்துவத்தை இன்னும் அறியாதவர்களாக இருந்தால், ದೇವರ ಮಹತ್ವಗಳನ್ನು ತಿಳಿಯದೇ ಇರುವವರಾಗಿದ್ದರೆ இப்பொழுதே நம்மை ஒப்பு கொடுப்போம். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே என்னோடு பேசும், ದೇವರೇ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿರಿ, உன் சத்தத்தை நான் கேட்க ஆவலாயிருக்கிறேன். ನಿನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಆಸಕ್ತಿಯುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. அப்பா, நான் செவடனாக இருக்கக்கூடாது, ಅಯ್ಯ, ನಾನು ಕಿವುಡನಾಗಿರಬಾರದು, நான் ஒரு குருடனாக உம்மை அறியாதவனாக இருக்கக்கூடாது. ಕುರುಡನಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿಯದವನಾಗಿರಬಾರದು. எனக்கு உம்மை வெளிப்படுத்தும், ನನಗೆ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಪ್ರಕಟಿಸಿರಿ. என் பாவ வாழ்க்கையை மாற்றி போடும், ನನ್ನ ಈ ಪಾಪ ಜೀವನವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. என்னை பரிசுத்தப்படுத்தும், ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿರಿ. என் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை கொண்டு வரும். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೂತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಂಡು ಬನ್ನಿ. உம்மை அறிந்தவனாக நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ನಿಮ್ಮನ್ನು ಅರಿತವನಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಜೀವಿಸಬೇಕು. என்னை வழி நடத்தும் ನನ್ನನ್ನು ನಡೆಸು ಕರ್ತನೆ என்று நம்ம ஒப்பு கொடுப்போம். ಎಂದು ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. நான் உண்மை இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் சுவாமி. ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಕಟಿಸಬೇಕು ದೇವನೇ. நம்ம ஒப்பு கொடுப்போம். ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஒரு நிமிஷம் நம்ம அமைதியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாமே பரிசோதனை செய்து ஆண்டவரோடு கூட இணைவோம். ಒಂದು ನಿಮಿಷ ನಾವು ಮೌನವಾಗಿದ್ದು ನಮ್ಮ ಜೀವನ ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ದೇವರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯನ್ನು ನಾವು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಾವು